ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஹேர் க்ரோத் மாஸ்க்கு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதால ஹேர் க்ரோத் மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஹேர் ரொம்பவே சாஃப்டாக சில்கியாக, அதே சமயம் ஸ்ப்ளிட்டன்ஸும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஹேர் மாஸ்க் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னக்குட்டி, நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவோட கடைசியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம ஹேர் மாஸ்க் பார்க்கலாம். நான் இன்றைக்கி என்னோடய ஹேர் மாஸ்கில் முதல்ல எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் கொண்டக்கடலைங்க. இந்த கொண்டக்கடலை நான் சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதம் இருந்ததை ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுருந்தேன். அது நல்லாவே தழுத்து வந்துடுச்சு. ரெண்டாவது லெமன் எடுத்திருக்கேங்க, ஒரு ஆஃப் லெமன். மூணாவது தயிர் எடுத்திருக்கேங்க. நாலாவது வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. வாங்க இப்போ நம்ம எடுத்திருக்க இன்க்ரீடியனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொண்டக்கடலையில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கனால நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. எலுமிச்சப்பழம் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால அதுவுமே ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்ம ஹேரில் ஸ்கேல்பில் உள்ள பொடுகை நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கர்டும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நம்ம ஸ்கேல்பில் உள்ள பொடுகை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாழைப்பழம் வந்துட்டு அதிகமாக பொட்டாசியம், ஜிங்க் இருக்கனால ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நம்ம ஹேரை நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. முதல்ல கொண்டக்கடலையை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஏன்னா கொண்டக்கடலைக்குள்ளே முதல்ல தயிர் சேர்த்தோம் அப்படின்னா கொண்டக்கடலை முழுசாக அரைப்படாது. அதனால் கொண்டக்கடலையை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கர்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து தனியாக பவுலில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வாழைப்பழத்தை நம்ம கையால் கொஞ்சம் நசுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதுக்கப்புறமா அது கூட எடுத்து வச்சுருக்க லெமனை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு வாழைப்பழத்தை கொண்டக்கடலை கூடயும் தயிர் கூடயும் சேர்த்து அரைச்சோன்னா வாழைப்பழம் வந்துட்டு நல்லா அரைப்படாது. அதனால் வாழைப்பழத்தை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழம் நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க கொண்டக்கடலை கர்டு பேஸ்ட்டு கூட வாழைப்பழத்தை நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கைட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்க கர்டு கொண்டக்கடலை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ரெண்டையுமே ஒன்று சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். இப்போது நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். எப்போதுமே ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேருக்கு ஆயில் இருந்தால் ரொம்பவே நல்லது. அதுவும் நம்ம வந்துட்டு ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஹேருக்கு ஆயில் வேணும். ஏன்னா ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் வந்துட்டு நம்ம ஹேரை வந்துட்டு எவ்வளோத்துக்குள்ள க்ரோத்தாக ஹெல்ப் பண்ணுறோம், அதே அளவு நம்ம ஹேர் வந்துட்டு ட்ரை ஆகிறதுக்கும் காரணமாக இருக்கும். அதனால் ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது எப்போதுமே ஹேரில் கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போது ஹேர் மாஸ்க்கு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஷாம்பு மிக்ஸ் எடுத்துக்கிறேன். எப்போதும் போல் நான் என்னுடைய ஷாம்பு, ஒரு ஸ்பூன் ஷாம்பு, அது கூட ஒரு ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில், நீங்கள் எந்த ஆயில்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 200 ml ஆஃப் சாதம் வடித்த தண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணோன்னா நம்ம ஷாம்பு நல்லாவே டைலூட்டும் ஆகும். அதே சமயம் நல்லா ஹேரை வந்து ஷைனிங்காக வச்சுக்கவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் இப்போது ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு என்னோடய ஹேரை வந்துட்டு ஓப்பன்லேயே காய விட போகிறேங்க. நான் ஒரு ஓப்பன்லேயே கிளிப்பை குத்தி காய விட்டுட்டேன். ஆஃப்டர் என்னோடய ஹேர் வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருந்தது. என்னோடய ஹேர் கொஞ்சம் வேவி ஹேர், அதனால் ஹேர் வாஷ் பண்ணி முடித்தோடனே இந்த மாதிரி தான் சுருளாக இருக்கும். இதுக்கப்புறம் இதை நல்லா எடுத்தோம் அப்படின்னா நல்லா பவுன்ஸியாக இருக்கும். இப்போவே என் ஹேர் வந்துட்டு தொட்டு பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. பார்க்கறதுக்கும் நல்லா ஷைனிங்காக ஒரு மினுமினுப்பாக இருக்குதுங்க. நீங்கள் ஹேர் க்ரோத்துக்காக ஹேர் மாஸ்க் எல்லாம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த ஹேர் மாஸ்க்கு தான் போடணும் அப்படின்லாங்க. நீங்கள் எந்த ஹேர் மாஸ்க்னாலும் போடலாம். ஆனால் வீக்லி ஒன்ஸ் உங்கள் ஹேருக்கு நல்லாவே கேர் கொடுங்க. வீக்லி 2 டைம் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்க. என்னோடய ஹேர் ஆஃப்டர் நான் சிக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்னோடய ஹேர் இப்படி தாங்க இருந்தது. நல்லா பவுன்ஷியாக இருந்ததுங்க.
அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எந்த ஒரு சிக்கும் இல்லைங்க. நம்ம அதிகமாக சிக்கு இருந்தால் தாங்க நமக்கு வந்துட்டு சிக்கு உடைக்கும்போது நம்ம ஹேர் வந்துட்டு அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும். அதே சமயம் நம்ம சிக்கு உடைக்கும்போது முடி அத்துட்டு வரும். அப்படிங்கப்போ நமக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸும் அதிகமாகும். இந்த மாதிரி மாதத்துக்கு 2 வாட்டி நம்ம வந்துட்டு ஹேர் மாஸ்க்கு சாஃப்டாக சில்கியாக மாற்றுற ஹேர் மாஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஹேர் நல்லாவே மெயின்டைன் ஆகிட்டு வருங்க. நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் மாஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உடையில் உள்ள ஹேர் சாஃப்டாக சில்கியாக வச்சுருக்க ஹேர் மாஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஹேருக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் இப்படி தாங்க இருந்தது. மாஸ்க் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என் ஹேர் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் இப்போ ரெகுலராக என்னோடய ஹேருக்கு கேர் கொடுத்துட்டு வரனால எனக்கு வந்துட்டு நிறைய புது முடி, குட்டி குட்டி முடி நிறைய தழுத்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.